ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்னைக்கு பாபா முரளியில பிரம்மா பாபா பாக்யசாலி ரதம் எப்படியானார்? பாக்யசாலி ரதத்தின் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொருவருக்குமே சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்று இன்னைக்கு முரளியில பிரம்மா பாபாவினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத சிவபாபா வர்ணிக்கிறாரு. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, सारे कल्प में बड़े से बड़ी हस्ती एक ब्रह्मा है. इसमें ही बाप प्रवेश करते हैं. इन्हें ही तुम्हें ஃபாலோ करना है. இனிமையான குழந்தைகளே, முழு கல்பத்திலும் மிக பெரியதிலும் பெரிய ரதம் ஷரீரம் இந்த பிரம்மா. இவருக்குள் தான் பாபா பிரவேசம் செய்கின்றார். யாருக்குள்ளார? மிகப்பெரிய பாக்யசாலி ரதம், பாக்யசாலி ஷரீரம். அப்படிப்பட்ட பிரம்மா ஷரீரத்துல சிவபாபா பிரவேசிக்கின்றார். இவரை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், சிவபாபா சொல்றார். ஏன்னா மிக பெரிய ரதம், மிக உயர்ந்தவர், உலகத்திலேயே பிரம்மா. அதனால இவரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன் சிவபாபா பிரம்மா சரீரத்தை ஆதாரமா எடுத்தாரு? ஏன்னா பிரம்மா பாபா நம்பர் 1 பக்திமான். நம்பர் 1 பக்திமானா என்ன? அப்படி அவரு சிவபாபாவை நினைச்சிருக்கார். அது மட்டுமல்ல, முழுமையா சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தவர். சத்தியுகத்திலிருந்து சூரிய வம்சம் தொடங்கியதிலிருந்து ஒரு செகண்டு கூட பாபா லேட்டா வரல. அதாவது சத்தியுகத்தினுடைய முழு சுகத்தையும் பாபா அடைஞ்சார். எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்வர்க்கம் 111, அதிலிருந்து பாபா லாஸ்ட் வரைக்கும் தன்னுடைய பார்ட்டை சிரேஷ்டமா பிளே பண்ணியிருக்கார். பக்தி மார்க்கத்துல கூட பாபா ரொம்ப குணவானா இருந்தார். பாபாவை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட பிரம்மா ஷரீரத்துல சிவபாபா பிரவேசிக்கிறார். அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். क्वेश्चन, बाप और दादा दोनों का विशेष गुण कौन सा है जिसे तुम्हें फॉलो करना है? பாபா மற்றும் தாதா இருவரினுடைய விசேஷ குணம் என்ன? அதன் மூலமாக அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த விசேஷ குணம் இருக்கிறதுனால அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப எந்த ஒரு விசேஷ குணம் இருக்குது? बाप निराकारी सो निरहंकारी है, तो दादा भी साकार में होते सदा निरहंकारी हैं. शिव बाबा निराकारी, நிராகாரியிலிருந்து நிரஹங்காரியாக இருக்கார். நிரஹங்காரி தானே சிவபாபா. பாருங்க, குழந்தைகளுக்கு தினம் 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 என்ன பண்றாரு? நமஸ்தே சொல்றார். எவ்வளோ அன்பு செலுத்துறார் குழந்தைங்க மேல. நம்ம கிட்ட எவ்வளோ தீய குணங்கள் இருந்தாலும், விகார குணங்கள் இருந்தாலும், எவ்வளோ பலகீனத்தை பாபா பார்த்தாலும் அவருக்கு தெரியாதுன்னு கிடையாது. பார்த்தாலும் பாபா எப்படி இருக்காரு? குழந்தைகளினுடைய குணத்தை கிரகிக்கிறார், விசேஷ தன்மை பார்க்கிறார். சோ நிராகாரி சோ நிரஹங்காரியா இருக்காரு. இந்த தாதாவும் அப்படிதான் இருக்காரு. சாக்காரத்துல இருந்தாலும் பிரம்மா பாபா सदा निरहंकारी. इतनी बड़ी हस्ती होते हुए भी कितना साधारण रहते हैं. பிரம்மா எவ்வளவு உயர்ந்தவர், பெரியவர், ஆனாலும் எவ்வளவு சாதாரணமா சிம்பிளா இருக்கார். பாபா ஏதாவது ஒண்ணு ஆடம்பரம் பண்ணினார்னு இருக்கா? கேட்டிருக்கோமா ஹிஸ்டரியில? அந்த அளவுக்கு பாபா சாதாரணமா இருக்கார். சிவபாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்துல
வர்றதுனால குழந்தைகளுக்கு பிரம்மா பாபா மேல ரொம்ப அளவற்ற அன்பு இருந்தது. ஆரம்பத்துல யஜ்ஞத்துல பாபா வெளியூர் போயிட்டு வரும்போது குழந்தைகள்லாம் மாலை வச்சு காத்திருப்பாங்களாம். ரொம்ப அழகான ஃப்ரெஷ்ஷான மாலை பாபா ட்ரெயின்ல பாத்துருவாராம். பிரம்மா பாபா வரும்போது பாத்துருவார். பாபா எந்த கோச்ல வராருன்னு தெரியும் குழந்தைங்களுக்கு. கரெக்டா அந்த கோச் நிக்கிற இடத்துல நிப்பாங்களாம். பாபா என்ன பண்ணுவாரா, வேற கோச்ல இருந்து இறங்குவாராம். காரணம் என்ன, அந்த மாலை, குழந்தைகளுடைய மாலையை கூட பாபா ஸ்வீகாரம் செய்து கொள்ளவில்லை. அவரை நினைச்சா என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம்ல. நான் சிவபாபாவுடைய ரதன் எவ்வளவு பெருமிதத்தோட அவர் இருந்திருக்கலாம்ல. ஆனா நினைச்சார், ஆனா எப்படி இருந்தார், நீர் அகங்காரி. सो एक और कहते हैं ये ऊंचे से ऊंच हीरा बनाने वाला बाप की डिब्बी है. இன்னொரு பக்கம் அவரை சொல்லப்படுகிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த வைரமாக்கக்கூடிய சிவ பாபாவினுடைய டப்பா, வைரத்தை உள்ளடக்கிய பாக்ஸ் என்று சொல்லப்படுது. ஒரு வைரம் வேல்யூபிள், ஒரு வைரம் இருக்குன்னா நம்ம அதை எங்க வைப்போம்? அப்படியே கொண்டு போய் லாக்கர்ல வைப்போமா? வைக்க மாட்டோமே. அதுக்கு தக்க, அது எவ்வளோ அந்த டைமண்ட் வேல்யூபிள், அதுக்கு தக்க அழகான பாக்ஸ்ல வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அதை சேஃப்டி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சிவ் பாபா யாரு? வைரம் ஆக்கக்கூடியவ. அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு? அவரை உள்ளடக்கிய बॉक्स ना ब्रह्मा बाबा. तो दूसरी ओर कहते हैं पुराने லாங் பூட். இன்னொரு பக்கம் அவரை சொல்லப்படுகிறது மிக பெரிய பழைய லாங் பூட். பாபா சொல்றாரு லாங் பூட். லாங் பூட்னா என்ன? பெரிய செப்பல். जिसमें बाप ने प्रवेश किया है. அவருள்தான் சிவபாபா பிரவேசிக்கின்றார். दोनों ही बच्चों की सेवा में हाजिर हैं. பாபா சொல்றார், ரெண்டு பேரும் பார்த்தோமா, ரெண்டு பேரும் குழந்தைகளின் சேவையில் ஆஜராயிருக்காங்க. तो ऐसे ही बच्चों को भी फॉलो फादर कर निरहंकारी को सेवा करनी है. அதே போல குழந்தைகளாக நாமும், அப்படிப்பட்டவருடைய குழந்தைகள் நாமும் பாபாவை பின்பற்றி நிரகங்காரியாகி சேவை செய்ய வேண்டும். பாபா சொல்றார், சுத்த அகங்காரம் இருந்தா தப்பில்ல. நான் எப்பேற்பட்டவருடைய குழந்தை, நான் யார் தெரியுமா? பத்மாபதம் பாக்கியசாலி. என்ன மாதிரி உலகத்துல யாருமே பாக்கியசாலி இல்லை. சுத்த அகங்காரம், சுத்த நஷா வேற, அசுத்த நஷா வேற, அசுத்த அகங்காரம் வேற. அதனால பாபா என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ண வேண்டும். கீத் ஓம் நமோ சிவாயா. என்ன? ஓம் நமோ சிவாய. சிவனாகி உங்களை ஆத்மாவாகிய நான் வணங்குகின்றேன், நினைவு செய்கின்றேன், புகழ் பாடுகின்றேன். ஓம் சாந்தி. बच्चों ने किसकी महिमा सुनी? குழந்தைகள் யாருடைய மகிமை கேட்டீங்க? सब बच्चे कहेंगे कि ऊंचे ते ऊंचे भगवान उनका नाम है शिव. பாபா சொல்றாரு, உங்களுக்கு தான் தெரியும், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அவருடைய பெயர் சிவன். शिवाय नमः कहते हैं ना, ये तो भाग्यशाली भारतवासी जानते हैं, शिव जयंती भी मनाते हैं. சிவாய நமக என்று சொல்லப்படுது. பாபா சொல்றாரு, இத கூட பாரதவாசிகள் தெரிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தியை நாம் கொண்டாடி வருகின்றோம். மகிமா பி போத் கர்த்தே. त्वमेव मातस्य पिता त्वमेव त्वमेव பந்து சகா त्वमेव. மகிமை பாடப்படுகிறது, எனக்கு எல்லாமே நீங்க தான்,
தாயும் தந்தையும் பந்து சகா சர்வமும் சர்வஸ்வமும் நீங்க தான். பாபா தானே. பாருங்க, பக்தி மார்க்கத்துல மகிமை பாடணும். இப்ப அப்படியே பிராக்டிக்கலா அதன்படி நம்ம நடக்கிறோம். எல்லா சம்பந்தங்களையும் பாபாட்ட வச்சுட்டோம். எல்லா விதமான பிராப்திகளை பிராக்டிக்கலா அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு சம்பந்தங்கள்ல எவ்வளவு பிராப்தி கிடைக்குது நமக்கு. सिर्फ इतने तक ही कहते हैं शिवाय नमः है। वो माता पिता कैसे वर्षा कैसे देते ये दुनिया भर में कोई नहीं जानते. பாபா சொல்றாரு, இன்னமும் மகிமை பாடுறாங்க. இதோட சரி, துவமேவ மாதர்ஷிய பிதா துவமேவன் பாட்டு மட்டும் பாடுறாங்க. ஆனா அவர் எப்படி தாயாக தந்தையாக எப்படி இருக்கின்றார், எப்படி அவர் ஆஸ்தி குழந்தைகளுக்கு தருகின்றாருங்கிற இந்த விஷயத்த உலகம் முழுக்க வேற யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாரை தவிர? பிராமண குழந்தைகளை தவிர. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நம்ம. तो एक वंडरफुल हस्ती है शिव बाबा है निराकार. பாபா சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா? ஒண்டர்ஃபுல்லான ஒரு பாக்கியசாலி ரதம், ஒண்டர்ஃபுல்லான ரதம் இவரு. शिव बाबा வேற, அவர் निराकारமானவர். जब तक शिव बाबा को शरीर न मिले तो शिव बाबा क्या करेंगे? எது வரைக்கும் शिव बाबाவுக்கு शरीரம் இல்லையோ அது வரைக்கும் शिव बाबाவால என்ன செய்ய முடியும்? शिव बाबा तो निराकार, ஏன்னா அவருக்கு உடல் இல்லையே. निराकार की ही महिमा गाते हैं. निराकारुடைய மகிமையை தான் பாடுகின்றனர். सबसे ऊंचे ते ऊंचा उनका टाव. कौन सा टाव? मूल वतन. பாபாவுடைய பெயர் மிக உயர்ந்தது, அவருடைய இருப்பிடமோ அதை விட உயர்ந்தது. மூல வத்தனம் என்று அழைக்கப்படுது. फिर ब्रह्मा विष्णु शंकर का कौन सा टाव है? நெக்ஸ்ட் வாங்கங்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் அவர் வசிக்கும் இடம் எது? சூக்ஷ்ம வதனம். फिर ஜெகதம்பா கா டாவ். அதுக்கு நெக்ஸ்ட் வாங்க. ஜெகதம்பாவினுடைய இருப்பிடம் எது? स्थूल वतन. ये तो सब जानते. जगदम्बा तो यहाँ की रहने वाली होगी. உங்க எல்லாருக்குமே தெரியுங்கிறாரு, ஜகதம்பா இங்கே வசிக்கக்கூடியவர்கள். ஜகத் மானாகி மனுஷ சிருஷ்டி. ஜகத் என்றாலே மனித சிருஷ்டி உலகம், மனித உலகம். नाम तो बहुत अच्छा है जगदम्बा, परंतु वह कौन है, कहाँ से आई, कुछ भी नहीं जानते. எல்லாருமே பேர் ரொம்ப அழகா இருக்குது இல்லையா, ஜகதம்பா. ஆனா அவங்க யாரு, எங்கிருந்து வந்தவர் அவர், இதை பற்றி தெரியாது. ஜான் பெச்சான் கஹா சே மிலி. அவர்களை பற்றிய அறிமுகம் எங்கிருந்து கிடைத்தது? जरूर कोई मनुष्य हस्ती से मिलनी चाहिए जिसमें परमपिता परमात्मा आवे. இவ்வளோ ஞான விளக்கங்களும் மூல வதனத்திலிருந்து இந்த ஸ்தூல வதனம் வரை உள்ள அனைத்து ஞானமும் நிராகாரமான சிவபாபா எப்படி சொல்லியிருப்பார்? கட்டாயமா அவருக்கு ஒரு சரீரம் ஆதாரமாக வேண்டும் அல்லவா? निराकार आत्माएं भी साकार हस्ती में आती हैं. निराकारமான ஆத்மா சாக்கார உடலில் வருகிறது. भल आत्मा तो जानवर में भी है परंतु उनका कुछ भी गायन नहीं है. பாபா சொல்றார், ஆத்மா விலங்கினங்களுக்குள்ளும் இருக்கு, ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு மகிமை இல்ல. காயன் கிஸ் ஹஸ்தி கா ஹோதா. மிக உயர்ந்த சரீரம், எந்த சரீரத்துக்கு மகிமை அதிகமாக கிடைக்கிறது? நிராகார் சிவபாபா கா. பாருங்க, சிவன் எந்த உடலில் பிரவேசித்தாரோ அந்த உடல். அதனாலதான் பாபா சொல்லுவார், என் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ, சிவபாபா சொல்லுவார், அந்த அளவு இந்த பிரம்மா மீதும் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். ஏன்? அவரின்றி நான் இல்லை, நான் இன்றி அவர் இல்லை. तो जब तक हस्ती में ना आवे
तो कुछ कर न सके. சிவபாபா இந்த உடல்ல வராட்டா என்ன செய்ய முடிஞ்சிருக்கும்? आत्मा को भी जब तक हस्ती शरीर न मिले तो पार्ट बजा न सके. ஆத்மாவும் இந்த சரீரத்தில் இல்லாட்டா ஒரு வேலையும் செய்ய முடியாது. எப்படி பாட்டு பிளே பண்ணும்? சிர்ஃப் ஹஸ்தி கா காயன் நஹி. வெறும் இந்த உடலுக்கு மட்டும் மகிமை இல்லை. ஹஸ்தி மே ஜப் ஆத்மா ஆத்தி ஹை தபி உன்கா காயன் ஹோத்தா ஹை. இந்த உடலில் எப்பொழுது ஆத்மா பிரவேசிக்கின்றதோ அப்பதான் இந்த உடலுக்கு கூட மகிமை பாடப்படுது. बाप कहते हैं मेरी महिमा तो सब करते हैं पतित पावन, परंतु मुझे भी मनुष्य तन चाहिए जिसमें मैं प्रवेश करूं. ஸ்ரீ பாபா சொல்றாரு, என்ன உலகத்துல எல்லாருமே மகிமை பாடுறாங்க. பதீத பாவனா, நாலேஜ்ஃபுல், லவ்ஃபுல், பீஸ்ஃபுல். பாபாவுடைய மகிமை கடல். ஆனா பாபா சொல்றார், எனக்கு சரீரம் வேண்டும் அல்லவா, அப்பதானே நான் அதுல பிரவேசமாகி நான் நாலேஜ் கொடுக்க முடியும், அன்பு கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும். பாபா எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்தாருன்னு எதை வச்சு சொல்றோம்? பாருங்க, பாபா மீட்டு நேத்து நம்ம பாபா மிலன்ல பாபாவுடைய அன்பு அடைஞ்சோம். அப்போ அந்த அன்பு எங்கிருந்து கிடைக்குது? நிராகார் சிவபாபா பிரம்மா சரீரத்தின் மூலமாக கொடுக்கிறார். பிகர் ஹஸ்தி குச் கர்ன சகே. சரீரம் இல்லாம சிவபாபால எதுவும் செய்ய முடியாது. तो बाबा भी आकर हस्ती लेते वह गर्भ में नहीं आते. சிவபாபா கர்ப்பத்தில் வருவதில்லை. ஆகவேதான் பாபா உடலில் பிரவேசிக்கின்றார். அதனால்தான் சிவபாபாவுடைய ஜென்மம் திவ்ய ஜென்மம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா கர்ப்ப வாசல் அவருக்கு கிடையாது. பரக்காய பிரவேசம் செய்கின்றார். பர என்றால் மற்றொரு, காயம்னா உடல். இன்னொரு உடலில் பிரவேசித்து இந்த உயர்ந்த ஞானம் அளிக்கின்றார். शिव जयंती भी गाई जाती है, परंतु शिव बाबा किस हस्ती में और कब आया ये नहीं जानते. சிவ ஜெயந்திக்கு புகழ் உண்டு. ஆனா சிவபாபா எந்த உடலில் எப்பொழுது எப்படி வந்தாருங்கிற நாலேஜ் இல்லை. ராத்திரி மே ஆயா பரந்து கிஸ் ஹஸ்தி மே ஆயா. சரி, சிவராத்திரினா ராத்திரில கண் முழிக்கிறாங்க, கடவுள் ராத்திரி வந்தாருன்னு. எந்த உடல்ல வந்தார் அவர்? எப்படி வந்தார்? எப்படி பார்த்தாங்க? எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. गाते भी हैं भागीरथ अर्थात भाग्यशाली रथ तो जरूर मनुष्य हस्ती होगी ना. சொல்லப்படுது, புகழ் பாடப்படுது. பாகீரத், பாக்யசாலி ரதம். அப்ப கண்டிப்பா மனித உடலாதானே இருக்கும். जो हस्ती है जिसमें परमपिता परमात्मा प्रवेश करते हैं. இந்த உடல், அந்த உடல்ல தான் பரம்பிதா பரமாத்மா பிரவேசிக்கின்றார். ये कितनी ऊंची हस्ती है. பாபா சொல்றார், எவ்வளோ உயர்ந்த உடல் இது. अभी तुम जानते हो कि शिव बाबा ब्रह्मा के सिवाय किसी भी हस्ती में आ नहीं सकता. பாபா சொல்றார், பிராமண குழந்தைகளுக்கு தான் இது தெரியும். शिव பாபா பிரம்மாவின் உடலில் தான் வருவார், வேறு எந்த உடலிலும் வருவதில்லை. परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा ही आकर मनुष्य सृष्टि रचते हैं. பாருங்க, பரம்பிதா பரமாத்மா. அப்ப பிதா மா வருதா? பரம் பிதா பரமாத்மா. அப்ப தாயும் தந்தையுமான இறைவன் பிரம்மா மூலமாக வந்து மனித சிருஷ்டியை படைக்கின்றார். जब जब भारत बहुत दुखी भ्रष्टाचारी हो जाता है, तब परमपिता परमात्मा हस्ती में प्रवेश कर तुम्हें सुखी श्रेष्ठाचारी बनाते हैं. எப்பொழுது இந்த பாரதம் மிகவும் துக்கம் அசாந்தி நிறைந்த கீழான உலகமாக ஆகிவிடுகிறதோ, அப்பொழுது பரம்பிதா பரமாத்மா பிரம்மா சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் சாந்தியை கொடுத்து சிரேஷ்டமானவராக ஆக்குகின்றார். इन भाग्यशाली रथ बिगर शिव बाबा भी कुछ कर नहीं सकते. இந்த பாக்யசாலி ரதமின்றி சிவபாபால எதுவுமே செய்ய முடியாது. கோயி பி சாகியேனா, சிவன் வருவதற்கு ஏதாவது ஒரு ரதம் வேண்டும் அல்லவா?
அதனாலதான் காட்டப்படுது இல்லையா? கீதையில என்ன காட்டப்படுது? கீதையின் பகவான் பக்தி மார்க்கத்துல யாரு சொல்லப்படுது? கிருஷ்ணரை தானே காட்டுறாங்க. கிருஷ்ணர் எதுல வர்றதா காட்டுறாங்க? தேர் ரதம், தேர் ஓட்டியாக காட்டப்படுது. அர்ஜுன் எங்கே உட்கார்ந்துருப்பாரு? உள்ள தேருக்குள்ள. அதோட அர்த்தம் என்ன இப்பதான் நமக்கு புரியுது. பாக்யசாலி ரதம் பிரம்மா, அந்த ரதத்தை இயக்கி சாரதியாக ஸ்ரீபாபா வருகிறார். குதிரை ரதம் கிடையாது. எந்த ரதம்? பாக்யசாலி ரதம். அதுல வர்றார். तुम शिव बाबा से वर्षा पा नहीं सकते. இந்த பிரம்மா இல்லை என்றால் ஸ்ரீ பாபாவிடமிருந்து நீங்கள் ஆஸ்தியை பெற முடியாது. காயாபி ஜாத்தாகி பிரஜா பிதா பிரம்மா அथवा திரிமூர்த்தி பிரம்மா. பிரஜா பிதா பிரம்மா, பிதா ஸ்ரீ பிரம்மா என்றும் திரிமூர்த்தி பிரம்மா என்றும் புகழ் பாடப்படுது. தேவ் தேவ் மகாதேவ் கேத்தேகே. என்ன சொல்றாங்க? தேவ் தேவ் மகாதேவ் என்று அழைக்கப்படுது. तीनों में भी ब्रह्मा का नाम ऊंचा क्यों? இந்த 3 பேர்ல பிரம்மாவின் புகழ் மட்டும் ஏன் உயர்ந்தது? பிரம்மா தோ யஹா ஹி ஹே நா. பிரம்மா விஷ்ணு சங்கரன் சொல்றோம்ல, அப்போ பிரம்மா எங்கே உள்ளார்? இந்த ஸ்தூல சாக்கார உலகத்தை சேர்ந்தவர். ஜிஸ்கே ரத்மே ஆத்தே ஹே, அவர் யாருடைய ரதத்துல வர்றார்? பாபா சொல்றாரு, இங்கே பிரம்மா இங்கே உடையவர் அவருடைய ரதத்துல வராரு ஸ்ரீ பாபா. விஷ்ணு சங்கர் கோ தோ தேவதா கஹேங்கே. விஷ்ணு சங்கரரை தேவதை என்று அழைக்கப்படுது. அச்சா, ஜோ பிரம்மா ஹி உன்கோ தேவதா கேனா சாஹியே. சரி, பிரம்மாவை தேவதை என்று சொல்ல முடியுமா கேட்கிறார் பாபா. கேள்வி கேட்கிறார். ஓ தோ பிரஜா பிதா பிரம்மா. அவர் யாரு? பிரஜா பிதா பிரம்மா. அவரு मनुष्य तन चाहिए गाया भी हुआ. பிரஜாபிதா பிரம்மா துவாரா சிருஷ்டி ரச்தே. பிரம்மா மூலமாகத்தான் சிவ பரமாத்மா சிருஷ்டியை படைக்கின்றான்னு சொல்லப்படுது. तो जरूर ब्रह्मा मुख से ही ब्राह्मण रचेंगे. அப்ப கட்டாயமா பிரம்மாவின் கமல வாயிலிருந்து வந்த ஞானத்தால் தான் பிராமணர்கள் படைக்கப்பட்டார்கள். இது கித்தனி படி ஹஸ்தி பரந்து கித்தனி சாதாரண. திரும்பி சொல்றார் சிவபாபா, இது எவ்வளோ பெரியவரா இருந்தாலும் பாருங்க எவ்வளோ பணிவா இருக்காரு. கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட அகங்காரம் இல்லை. அகங்காரம் மற்றவரா இருக்காரு. சிம்பிளா இருக்காரு. சாதாரணமா இருக்காரு. कितनी बड़ी हस्ती, इनका रहन सहन देखो कितना साधारण. பாருங்க, சிவபாபா மனசுல இடம் பிடிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல. பிரம்ம பாபா சிவபாபா மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிட்டார். சிவ பகவான் பிரம்மாவின் மகிமை பாடுறார். பாருங்க, இவ்வளோ உயர்ந்தவர் பெரியவரா இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளா இருக்காரு. பாண்டவ பவன்ல நம்ம பாக்குறோம் மதுபன். பாபா ரூம் எவ்வளவு பெருசு. பாபா குடியில் எவ்வளவு பெருசு. இதுல தானே பாபா வாழ்ந்தாங்க. அந்த சின்ன ரூம்ல இருந்து எவ்வளோ தவம் பண்ணா இன்னைக்கு முழு உலகமும் அந்த இடத்துக்கு வருது. அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை ஃபீல் பண்றாங்க. பாபா மேரா பாபாங்கிற சப்தம் அந்த ரூம்ல எல்லாருடைய மனச உள்ளத்தை தொடுது. ஆனா அந்த இடத்துல பாபா பிரம்மா பாபா எவ்வளவு தவம் பண்ணிருப்பாரு. அவருடைய ரூம் அவ்வளவுதான். परंतु कितनी साधारण, कितनी बड़ी हस्ती इनका रहन सहन देखो कितना साधारण, कितना निरहंकारी. अभी आकर तुम्हारी सेवा में उपस्थित हुआ. பாபா லௌகீகத்துல எப்படி இருந்தார்? மிக உயர்ந்தவர். எவ்வளோ பெரியவர். ஆனா எவ்வளவு நிரகங்காரி. அவர் இப்போ உங்களுடைய சேவையில் உபஸ்தித்தாகியுள்ளார். देखो कैसे बैठ पढ़ाते.
பாருங்க, 2 அப்பா பார்த்தீங்களா? எப்படிப்பட்டவர் 2 பேரும்? நமக்கு கிடைச்ச 2 அப்பா இருக்காங்கல்ல. ஹம். பாபா சொல்றாரு, எப்படி பாருங்க, சிம்பிளா உட்காந்து படிப்பிக்கிறார். அவர் வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. பிரம்மா பாபா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிள். இருக்கிற இடத்துல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, தும் கியா படுத்தே ஹோ, பாருங்க எப்படி உட்கார்ந்து படிப்பிக்கின்றாரு. நீங்க என்ன படிக்கிறீங்க? तुम कहेंगे हम राजियों की पढ़ाई पढ़ते, कौन पढ़ाते? பரம்பிதா பரமாத்மா. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா டக்குன்னு நம்ம என்ன சொல்றோம்? நாங்க ராஜயோகா படிப்போம். யாரு டீச்சர்னு கேட்டா என்ன சொல்றோம்? எங்களுடைய டீச்சர் யார் தெரியுமா? ஸ்வயம் பகவான், பரம்பிதா பரமாத்மா. சோட்டே படே புடே ஜான் சப் படுத்தே. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த படிப்பை படிக்கின்றனர். ये ईश्वरीय कॉलेज मनुष्य से देवता अथवा विश्व का मालिक बनने का ஈஸ்வரிய காலேஜ், மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய காலேஜ். யஹா பி ஆயேகி ஹே பட்னே அத்வா விஸ்வ கி பாதுஷாகி லேனே. பாபா சொல்றாங்க, இங்கே குழந்தைகள் வந்திருப்பது எதுக்காக? இந்த படிப்பால் விஸ்வ ராஜ்யத்தை அடைவதற்காக. லக்ஷ்மி நாராயண் ஜப் ராஜ்ய பர் விஸ்வ பர் ராஜ்ய கர்த்தே தே தோ கோய் தரம் நஹி தா. லக்ஷ்மி நாராயணர் எப்பொழுது விஸ்வத்தின் மீது ராஜ்யம் செய்தார்களோ அப்ப வேற எந்த தர்மமுமே இல்லை. ந கோய் கண்டத்தா, எந்த கண்டமுமே கிடையாது. ஏகி பாரத் கண்ட், ஒரே ஒரு பாரத தேசம் மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் பாரதத்துக்கு அவ்வளோ மகிமை. பாரத பூமி பழம்பெரும் பூமி, ஆன்மீக பூமி. அதனால ஆன்மீக பூமி, இங்கதான் ஃபுல் கல்ச்சர் இங்கே தான் இருக்கு, பாரதத்தினுடைய கல்ச்சர். ஏன்னா ஆன்மீக பூமி இது. ஏன்? சிவ பரமாத்மா அவதரித்த பூமி, தீர்த்தஸ்தலம், ஸ்வர்க பூமி, 33 கோடி தேவாதி தேவர்கள் வாழ்ந்த பூமி, பாலும் தேனும் ஆறாக ஓடிய பூமி. अब फिर पद प्राप्त करने लिए तुम यहाँ कैसे बैठे हो? மீண்டும் அந்த பாரதத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதே வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்காக, பிராப்தம் அடைவதற்காக இங்கே நீங்க அமர்ந்துள்ளீர்கள். படாய் பிகர் தும் விஸ்வக்கே மாலிக் பண்ண சகே. இந்த ராஜயோக படிப்பில்லாமல் விஸ்வ ராஜ்யத்தை பெறவே முடியாது. பாரத சிவாலை பண்ண சகே, இந்த படிப்பின்றி பாரதம் சிவாலயம் ஆக முடியாது. श्री बाबा ही गाया हुआ निराकार निरहंकारी, जब तक हस्ती में प्रवेश न करे तो निरहंकारीपन कैसे दिखावे. कितनी महिमा है अकाल मूरत, परंतु ऐसे नहीं किया तो मुर्दे को भी जिंदा कर सकते. பாபா சொல்றாங்க, இது வரைக்கும் சிவ பரமாத்மா அவ்வளோ புகழுக்குரியவர், பூஜைக்குரியவர், உலகமே புகழ் பாடக்கூடியவர். ஆனா அவர் இவ்வளோ நேர அகங்காரி, இவ்வளோ கருணை கடல், அன்பு கடல்ங்கிறத எப்ப ப்ரூஃப் பண்ண முடியுது அவரால்? பிரம்மாவின் உடலில் ரதத்தில் வரும்பொழுதுதான். எவ்வளோ மகிமை அவருக்கு பாடப்படுது. ஆனா அப்படி இல்லை, அவர் இறந்தவர்களை உயிர் ஊட்டுவாருங்கிற விஷயம் இல்லை. அது நேச்சர், இயற்கை. அது बच्चों को बहुत नशा होना चाहिए कि हमको परमपिता परमात्मा पढ़ा रहे. ரொம்ப போதை இருக்கணுங்கிறாரு. நான் யாருடைய பாடம் படிச்சுட்டு இருக்கிறேன்? எந்த பாடம் படிச்சுட்டு இருக்கிறேன்? என்ன ஆயிட்டு இருக்கிறேன்? प्रजापिता ब्रह्मा द्वारा राजयोग सिखला रहे, ब्रह्मा बगैर प्रजापिता किसको कह नहीं सकते. பிரம்மா இன்றி பிரஜாபிதாங்கிற பெயர் ஏற்படவே முடியாது, சொல்லவே முடியாதுங்கிறாரு. எசனி சிவ் விஷ்ணு பிரஜாபிதா ஹே, அப்படி சொல்ல முடியாது. சிவனையும் விஷ்ணுவையும் பிரஜாபிதான்னு சொல்ல முடியாது. பிரம்மா ஹி சாரே மனுஷ சிருஷ்டிகா பிதா. பிரம்மாதான் அனைத்து தாய் குலத்தின் தந்தை. அதான் பிரஜா பிதா, பிதான்னு வருது இல்லையா, அவர் தந்தை, அப்பா. பிரம்மா அதே நேரம் பெரிய அம்மா அவரு. பிரம்மா மன தாய்.
आत्माओं का पिता शिव बाबा, बस उस पिता को तो कोई जानते ही नहीं. शिவ பாபா யாரு? அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிதா. அந்த பிதாவையும் யாரும் தெரிஞ்சுக்கல. மனித சிருஷ்டி பிதாவையும் தெரிஞ்சுக்கல, பிரஜா பிதாவையும், சிவ பிதாவையும் தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கல, பிரம்மாவையும் தெரிஞ்சுக்கல. अपनी आत्मा को ही नहीं जानते, தன்னையே ஆத்மான்னு தெரிஞ்சுக்கலையே, அப்புறம் எப்படி அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிற. कहते हैं पुण्य आत्मा पाप आत्मा, फिर क्यों कहते हम ही परमात्मा. எவ்வளோ அறியாமை உலகத்துல இருக்குங்கிறாரு. தன்னை புண்ணியாத்மா பாவாத்மான்னு சொல்லிக்கும் போது பரமாத்மாவை எப்படி சொல்ல முடியும்? நானே பரமாத்மான்னு, தன்னையே புண்ணியாத்மா பாவாத்மான்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் தன்னை எப்படி பரமாத்மான்னு சொல்லிக்க முடியும்? कितनी ठगी है, எவ்வளோ ஏமாத்து பாருங்க உலகத்துல. तुम बच्चे जानते हो आज से 5000 वर्ष पहले पीस प्योरिटी प्रॉस्पेरिटी थी. बाबा कहते हैं मैं आकर सबको नॉलेज देता हूँ, पहले तुम कुछ नहीं जानते थे. பாபா சொல்ற இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்துல பீஸ் அமைதி இருந்தது, தூய்மை இருந்தது, அனைத்து வளங்களும் இருந்தது. பாபா சொல்றார், நான் இப்பொழுது உங்களுக்கு அனைத்து ஞானம் தருகின்றேன். இதுக்கு முன்னாடி நீங்களும் எதுவுமே புரிஞ்சுக்கல, அப் சப் குச் ஜான்தே ஹோ, இப்ப நீங்க எல்லாமே புரிஞ்சிட்டீங்கிறார் பாபா. முரளியில என்ன சொல்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை முறை வருது? குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும் இதுன்னு. பாப் கி பயோகிராஃபி பாபா से ही जानी जाती है ना. பாபாவை பற்றிய பயோகிராஃபி அவர் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்? அவரை பற்றி அவர் வந்த பிற்பாடு தான் நமக்கு தெரியுது. ஸ்வயம்பு, அவரு ஸ்வயமாகவே உருவானவர். அவருக்கு மேல தாயோ தந்தையோ இல்லையே. சிவனுக்கு தாய் தந்தை இருந்து கேள்விப்பட்டிருக்காமா? निराकार की बायोग्राफी कैसे हो सकती? जब साकार में आवे तब बायोग्राफी होना. அவர் ஜோதியா பரந்தாமத்திலே இருக்காருன்னா அவருக்கு எப்படி பயோகிராஃபி இருக்கும்? அவர் கூட எங்க வராரு? சாக்கார உலகத்தில், சாக்கார உடலில் சாக்கார பார்ட் பிளே பண்றார். அப்பொழுதுதான் பயோகிராஃபி ஏற்படுது. ஆத்மா की बायोग्राफी नहीं हो सकती. जीव आत्मा बने तब पुनर्जन्म में आवे बायोग्राफी भी हो. வெறும் ஆத்மாவா இருந்தா பயோகிராஃபி கிடையாது. அந்த ஆத்மா ஜீவாத்மாவா எப்பொழுது ஆகி தன்னுடைய பாகத்தை எப்பொழுது அது நடிக்க தொடங்குகின்றதோ அப்பொழுதுதான் அதுக்கு சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம்ங்கிறது ஏற்படுது. லோகேத்தேங்க சௌராசி லாக்கு யூனியா என்ன சொல்றாங்க மற்றவர்கள்? 84 லட்சம் பிறவிகள். பாருங்க எப்படி பாபா நம்மளுடைய ஒவ்வொரு பூட்டையா திறக்கிறார் பாருங்க. எவ்வளோ நம்ம அறியாமையில பூட்டுக்குள்ள இருந்தோம், பாபா ஒன்னொன்னே தெளிவுபடுத்துற. 84 लाख जन्म तोड़े ही होते सब गपोड़े. 84 லட்சம் பிறவிகள் எடுக்க முடியுமா என்ன? கட்டுக்கதையை பாருங்கிறார் பாபா. खुद कहते मैं ब्रह्मा के तन में आकर तुमको वेदों का सार समझाता हूँ. பிரம்மா கையில 4 வேதங்கள் காட்டப்படுது பாருங்க. பிரம்மாவை மட்டும் எப்போதுமே வயோதிக நிலையில தான் காட்டப்படுது. பக்தி மார்க்கத்துல தாடியோட காட்டப்படுது. 4 புஜத்திலையும் 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களை ஏன் காட்டப்படுது? ஏன்னா சிவ பரமாத்மா வரக்கூடிய ரதம் அனுபவி ரதம். பிரம்மா பாபாவுடைய 60வது வயதுல தானே வர்றாரு அனுபவி. என்ன பண்றாரு? வேத சாஸ்திரத்தின் சாரத்தை கொடுக்கிறார். சாத் ராஜயோக சிக்கலாத்தாகும், அத்தோட சேர்த்து ராஜயோக பயிற்சியையும் தருகிறேன். ரச்சியதா ரச்சனா கே ஆதி மத்திய அந்த காபியராஜ் சமஜாத்தாகும். படைப்பவர் யாரு, படைப்பு என்ன, இதை பற்றிய ரகசியங்களை நான் கூறுகின்றேன். जो पहले पहले बड़े बड़े ऋषि मुनि ही नहीं जानते थे तो उनकी औलाद फिर कैसे जान सकती? பாபா சொல்றார், பெரிய பெரிய ரிஷி முனிவர்களுக்கே தெரியாது இது.
அப்படின்னா அப்போ அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி தெரியும், பரம்பரைக்கு எப்படி தெரியும், அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு? तो देखो बड़े ते बड़ी हस्ती कितने साधारण रूप में है. ஸ்ரீ பாபா பிரம்மா பாபா சொல்றார் பாருங்க, பிரம்மா பாபா எவ்வளவு சாதாரணமா இருக்காரு. ऊंचे ते ऊंची हीरा बनाने वाला बाप, உயர்ந்ததிலும் உயர்ந்த வைரமாக்கக்கூடியவர் பாபா. உன்கிய டிப்பா, அவருக்கு இவர் யாரு? டப்பாவா இருக்கான பாக்ஸ். ரத்துக்காகோ புராணி ஜுத்திக்காகோ. பாபா சொல்றாரு, என்ன ரதம்னு சொன்னாலும் சரிதான். யாருடைய ரதம்? சிவனுடைய ரதம்னு சொன்னாலும் சரிதான், பழைய செருப்புன்னு சொன்னாலும் சரிதான். சப்சே புராணி ஜுத்தியே சிவபாபா சொல்றார், எல்லாரை விட ரொம்ப பழைய செருப்புங்கிறாரு. ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தார்ல, பார்ட் பிளே பண்ணார்ல. पहले पहले जब आत्मा आती है बिल्कुल नंबर 1 थी, नारायण को नंबर 1 रखेंगे. ஃபர்ஸ்ட் முதல்ல சதோ பிரதான உலகத்துல அந்த ஆத்மா வருது. பாபா சொல்றாரு, பில்குல் நம்பர் 1, நம்பர் கம்ப்ளீட் நம்பர் 1. ஸ்ரீ நாராயணரை நம்பர் 1 என்று அழைக்கப்படுது. ஸ்ரீ லக்ஷ்மி பி பிளஸ் மே, பிளஸ் லக்ஷ்மி சேர்த்து 19 பேர் புனர்ஜனம் இல்லையே. நெக்ஸ்ட் பர்த்தில் அவங்க யார் ஆக்குறாங்க? அதே தேவதை ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் பहले சூரியவம்சி சந்திரவம்சி, முதல்ல சூரியவம்சி, அதுக்கு பிறகுதான் சந்திரவம்சம். அதனாலதான் பிரம்மா ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஞானம் கேட்கிறார். சிவபாபா கூட சொல்லுவாரு, உங்களுக்கு சப்தம் பிரம்மா பாபாவுடைய வாய் மூலமா தான் அடுத்துதான் வருது, அதுக்கு முன்னாடி கேட்கறது யாரு? பிரம்மா பாபா கேட்டுடுறார். ஏன்னா அவருக்குள்ள பிரிக்குட்டியில தானே சிவபாபா அமர்ந்திருக்காரு. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல பிரம்மா பாபாவுக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது இல்லையா? இந்த மகாவிஷ்ணுடைய சாட்சாத்காரம். ஹம்சோ சோகம் தத் தத்துவம், இதோட அர்த்தத்தை பாபா புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க, நமக்கு புரியறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. அதே போல விஷ்ணுடைய நாபிலிருந்து பிரம்மாவை காட்டுவாங்க இல்லையா, நாபி கமலத்திலிருந்து வருவார். ஸோ அதோட மீனிங்கும் நமக்கு இப்பதான் புரியுது. பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா, கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் இப்பதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ऐसे जन्म में 84 का भी हिसाब चाहिए ना. இப்படி நம்ம தேவதையா சூரிய வம்சத்திலேருந்து ஸ்டெப்பா இறங்கி 84 பிறவி எடுக்கிறோம்னா அதுக்கு கணக்கு வேணும் அல்லவா? 84 लाख का हिसाब तो कोई बता ना सके. 84 லட்சம் பிறவிகள்னா யாரு கணக்கு எடுக்க முடியும்? 84 लाख जन्मों के कारण कल्प की आयु भी लाखों वर्ष लिखदी. 84 லட்சம் பிறவிகள்னு சாஸ்திரத்துல எழுதப்பட்ட காரணத்தினால கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக காட்டிவிட்டார்கள். அகர் லாக்கோ வருஷ ஹோத்தே தோ பாரதவாசி ஹிந்து பௌத் ஹோத்தே. ஒருவேளை பாபா சொல்றார் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா அப்போ பாரதவாசிகள் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அப்போ பரந்து ஏதோ சங்கியா அவருக்கு கம்மி, ஆனா கணக்குப்படி பார்த்தா ரொம்ப குறைச்சலா இருக்குது. பாரத் கா தேவி தேவதா தரம் प्रलय लोभ हो गया है, कोई भी अपने को देवता कह नहीं सकते. ஏன்னா அந்த தேவதா தர்மம் இல்லை. அடி தண்டு இருக்குல்ல, அடி வேரிலிருந்து அடி தண்டு பாபா சொல்றாங்க டேமேஜ் ஆயிட்டு. அந்த தர்மம் இல்லை. யாருமே தன்னை தேவதை என்று சொல்லிக்கொள்ள இயலாது. क्योंकि देवता तो सर्वगुण संपन्नते. ஏன் தன்னை தேவதான்னு சொல்லிக்கொள்ள முடியாது? தேவதைகள் என்றால் சர்வகுண சம்பன்னமானவர்களாக இருந்தார்கள். அபு வகை நகி. இப்ப யாருக்கிட்ட குணம் இருக்குங்கிறார் பாபா? ராவன் ராஜ்யே நகி ராம் ராஜ்ய. பாபா சொல்றாரு ராவண ராஜ்யத்திலயும் இல்ல, ராம ராஜ்யத்திலயும் இல்ல. दुनिया वाले न राम की न रावण की बायोग्राफी को जानते.
பாபா சொல்றாரு, உலகத்தினர் ராமராஜ்யம்னா என்ன, ராவண ராஜ்யம்னா என்ன தெரிஞ்சுக்கல. ராமராஜ்யத்தில ராமராஜ்யம் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகுது. பாபா சொல்றாரு, ராவண ராஜ்யம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. உலகம் பத்தித்த நிலையை அடைஞ்சிட்டு இருக்குது. 16 கலைகளிலிருந்து நோக்கலா இப்போ 16 அப்படியே பௌர்ணமியா இருந்தோம். இப்போ ஆத்மா என்ன ஆயிட்டான், அமாவாசை, நோக்கலா. சப் கேத்தே, எல்லாரும் என்ன சொல்றாங்க, தேவி முன்னாடி போய் நின்று, தேவதா முன்னாடி போய் நின்று, அப்பா உங்கள்கிட்ட எவ்வளோ குணங்கள் இருக்குது, எவ்வளோ அழகா இருக்கீங்க, எவ்வளோ இனிமை தன்மை இருக்கு, எவ்வளோ தூய்மை தன்மை இருக்கு, எங்ககிட்ட எதுவுமே இல்லையே. கையேந்துறாங்க. அதனால இதெல்லாம் பிச்சை போடுங்க, எங்களுக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆப்பேஹி தரஸ்கரோ, நீங்க தான் எங்களுக்கு என்ன காட்டணும், கருணை காட்டணும்னு. तो हम सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण बने। भारत पहले परिस्थान था, कहने मात्र तो कहते हैं परंतु चक्र को कुछ नहीं जानते. சும்மா சொல்லும்போது சொல்றாங்க பாரத தேசமா அப்படி ரொம்ப உயர்ந்த பூமியா இருந்ததுன்னு. பாபா சொல்றாங்க காலச்சக்கரத்தை பத்தி தெரியலையே அவங்களுக்கு. இப்படி காலங்கள்ல மாற்றம் ஏற்படுது. பகவான் உருவாக்கிய காலம், அந்த தேசம் எது, அந்த உலகம் எதுன்னு தெரியலையே. நிறைய பேர் அதனால என்ன சொல்றாங்க, பகவான் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும்னு கலியுகத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ துக்கம், இவ்வளோ அசாந்தி, இவ்வளோ நோய் நொடி, இந்த உலகம் தேவையா, கடவுள் ஏன் இதை படைச்சாரு? ஆனா பாபா என்ன சொல்றாரு, இந்த உலகத்தையே நான் படைச்சேன், நான் படைச்ச உலகம் எது, என் குழந்தைகளுக்கு நான் எவ்வளோ பெரிய பரிசு கொண்டு வந்திருக்கேங்கிறார். बाबा कहते तुमको माया ने तुच्छ बुद्धि बना दिया. மாயா உங்களை துச்ச புத்தி ஆக்கி விட்டது. பரந்து अपना घमंड कितना है, ஆனா அதுக்கு எவ்வளவு கர்வம் பாத்தீங்களான்னு கேட்கிறார். எப்படி இருந்தவங்களை எப்படி ஆக்கிட்டு என்ன சொல்லுது, நான் உங்களை துச்ச புத்தி ஆக்கிட்டேன்னு சொல்லுது. बच्चों को माँ बैठ समझाते कहते हैं मीठे बच्चे तुम राम को याद करो, माला में फिरोने लायक बन जाएंगे. ஸ்ரீ பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார், மீட்டே பச்சே, ராமரை நினைச்சிங்கன்னா நீங்க மாலையில் தொடுக்கப்படுவீர்கள், மணி ஆயிடுவீங்க. ருத்ர மாலா கே பாது ஹோத்திகே விஷ்ணு மாலா. ஃபர்ஸ்ட் சிவன் மாலை, சிவன் குழந்தைய ஆனாதான் விஷ்ணு மாலையில வர முடியும், தேவதையா ஆக முடியும். பகத் மாலா மே பக்தோं की महिमा होती है. பக்த மாலையில பக்தர்களின் மகிமை இருக்குது. ருத்ர மாலா விஷ்ணு மாலா மே ஃபிரோனி ஹே, விஷ்ணு கே ராஜ்யமே ஜாத்தே ஹே. யாரு ருத்ர மாலை அதாவது விஷ்ணு மாலையில் வருகின்றனரோ அவர்கள் விஷ்ணு ராஜ்யத்துக்கு சென்று விடுகின்றனர். கித்தனா ஊஞ்சி ஞானகே, பாபா கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜ் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்ந்த ஞானம் இது. நமக்கு இது சாதாரணமா இருக்குது, ஆனா இதுதான் பிரம்ம ஞானம் என்று சொல்லப்படுது, பிரம்ம ரகசியம் என்று சொல்லப்படுது. இத ஒருத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க இவ்வளோ பெரிய பெரிய உயர்ந்த விஷயத்த சொல்றீங்களே, இதெல்லாம் பல ஆண்டுகள் பிரம்மச்சரியத்துல இருந்து நிறைய சாஸ்திரங்களை படிச்சவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிறக்கும்னு. இப்படி நீங்க இதை இவ்வளோ அழகா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. காரணம் என்ன, பாபா சொல்றது நமக்கு எப்படி இருக்குது, அவ்வளோ ஆழமானது, ஒன்று ஆழமானது, ரகசியம் மிக்கது, சக்தி மிக்கது. சந்நியாஸ் பி 2 பிரகார் கா, ஹட்டயோக் சந்நியாஸ், கரம் சந்நியாஸ். சன்னியாசிகள் 2 விதம், ஒன்று ஹடயோகி சன்னியாசிகள், இன்னொன்று கர்மயோகிகள். கரம் சந்நியாஸ் கபி ஹோனை சக்தா, ஒரு பொழுது யாருமே கர்மத்தை சந்நியாசம் பண்ண முடியாது. கர்மான செயல், சுவாசிக்கிறது ஒரு செயல்தான், சாப்பிட்றது ஒரு செயல்தான், தூங்குறது ஒரு காரியம், செயல்தான். கரம் பிகர்த்தும் மனுஷன் ரகுன சகே, எந்த செயல்பாடுகள் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. பிராணாயாம் சடாக்கர் பைட் ஜாத்தே, ஃபிர் பி கரம் தோ கரேங்கே நா. பிராணாயாமம்
ம் மூச்சு அப்படியே இழுத்து தம் கட்டி உட்கார்றாங்கன்னா அதுவும் ஒரு செயல் தானேங்கிறார் பாபா. अनेक प्रकारों से प्रैक्टिस करते இப்படி பல ரூபத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. कोई ராஜயோக் नहीं, அதெல்லாம் ராஜயோகம் அல்ல. அதுதான் நிறைய பேருக்கு புரியாது. ராஜயோகம்னா புதுசா வரவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க எக்ஸசைஸ் சொல்லி தருவீங்களான்னு கேட்பாங்க, பிராணாயாமம் சொல்லி தருவீங்களான்னு கேட்பாங்க. பாரத் கா தர்ம் பவித்ரதா ஹே. பாபா சொல்றாங்க பாரதத்தின் தர்மம் எது? தர்மம், பாரதத்தின் தர்மம் எது? பவித்ரதா. परंतु देवी देवता देवताओं जितना पवित्र और कोई धर्म हो न सके. தேவி தேவதைகளை போல பவித்திர தர்மம் உடையது எதுவுமே இல்லை. சந்நியாஸ் நஹி கர்னா படுத்தா. பாபா சொல்றாரு தேவதைகள்லாம் சந்நியாசம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆத்மா பவித்திர, ஏன்னா அவங்க ஆத்மா எப்படி இருக்குது? பவித்திரமாக இருக்குது. உனக்கு ஷரீர் பி பவித்திர மில்தா, அவங்களுக்கு சரீரமும் பவித்திரமா தான் இருக்குது. ஆத்மா மேஹி காத் படுத்தி, ஆத்மால தான் என்ன ஆகுது? களிம்பு படியுது. கலா கம் ஹோத்தே ஹோத்தே பதீத் பண்ணா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களிம்பு படிஞ்சு 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 கடைசிக்கு வந்து अभी आत्माएं आयन एज में हैं, सब स्वामरे. आत्मा जब पवित्र थी तो घोरी थी. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாக்கள் தங்கமா இருந்த ஆத்மா என்ன ஆகுது? தங்கத்திலேருந்து வெள்ளி வந்து, காப்பர் வந்து, பித்தளை வந்து, இரும்பு வந்து, அடுத்து எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ. ஒன்றுமே இல்லை, எதுவுமே சொல்லிக்க முடியல. பாபா சொல்றாரு கருப்பாயிட்டு, காலே கருப்பாயிட்டு ஆத்மா, அப்பவித்திர ஆத்மா ஆயிட்டு. காயபி ஜாத்தா ஷியாம் சுந்தர். அதனாலதான் கிருஷ்ணரை கூட எப்படி காட்டுறாங்க? ஷியாம் சுந்தர் அப்படின்னா எந்த அர்த்தம்? கருநீல கண்ணன் காட்டுவாங்க. ஏன்னா பாம்பு தீண்டிட்டு அதனால கருப்பாயிட்டாரு, விஷம் ஏறிட்டு. எந்த பாம்பு? கிருஷ்ணருடைய ஆத்மா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எவ்வளோ சுத்த பவித்திர ஆத்மாவா இருக்குது, சதோ பிரதான ஆத்மாவா. கலைகள் குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில வரும்போது என்ன ஆகுது? 5 விகாரங்கள் என்ற பாம்பு தீண்டிடுது. இததான் சொல்லப்படுது. அபி தும் சபி ஷியாம் சுந்தர். கிருஷ்ணா மட்டும் ஷியாம் சுந்தர் இல்லை, நீங்க எல்லாரும் யாருங்கிறாரு? முதல்ல தூய்மையா இறங்குனீங்க, இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாயிட்டீங்க. पहले பாரத் கோல்டன் ஏஜ் தான், அயன் ஏஜ்டு. பாரதம் கோல்டன் ஏஜ்டா இருந்தது, இப்போ அயன் ஏஜ்டா இருக்கு. फिर பாபா ज्ञान चिता पर बिठावे घोरा बनाते. ஞானச்சிதையில் அமர்த்தி பாபா தூய்மைப்படுத்துறார். अगर मुक्ति जीवन मुक्ति चाहिए तो विकारों को हत्याला कैंसल करना. ஒருவேளை உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால் பாபா சொல்றாரு விகாரத்தின் கயிறை அறுத்துடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. எத்தனை விகாரங்கள் உங்களை பிடிச்சிருக்கு இல்லையா? பவித்ரதா கி ராக்கி பாந்தோ. பாபா நான் உங்களை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய உண்மையான தர்மம் எதுன்னு நீங்க உணர்த்திட்டீங்க. இனி நான் தூய்மையாக இருப்பேன். இந்த ராக்கி அணிந்துக்கணும். ஏ அபி கி பாத்தே, இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். ஜப்கி தும் பிரம்மா கே பச்சே ஹோ. எப்போ நீங்க பிரம்மாவின் குழந்தை ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ராக்கி அணிவிக்கப்படுது. அப்படிதானே? இங்க பாபா பக்கா படுத்துறார். இதெல்லாம் நம்ம மறந்தோம் இழந்தோம், திரும்பி அதை பாபா ஞாபகப்படுத்துறார். பிராமன் பண்ணே பிகர் கோய் பி யஹா நஹீ சக்தே. பிராமணன் ஆகாம யாரும் வர முடியாதீங்க. தும்ஹோ பிரம்மா முக்க வம்சாவளி. நீங்கெல்லாம் யாருங்கிறார் பாபா நம்மள? ब्रह्मा मुख वंशावली. शिव बाबा कहते हैं मुझ निराकार की महिमा तो गाते हैं, परंतु शरीर जब तक न ले तो कर ही क्या सकते. शिव बाबा சொல்றார், நான் நிராகாரு, எனக்கு உங்களை மாதிரி உடல்லாம் கிடையாது. என்னோட மகிமையை நீங்க எல்லாருமே பாடுறீங்க. ஆனா எது வரைக்கும் நான் சரீரத்துல வரலையோ நான் என்னால என்ன செய்ய முடியுங்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவபாபா பிரம்மா பாபா சரீரத்துல எப்படி வந்தார் பாருங்க.
சரி, வந்தாரே, எப்படி ஞானம் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கிறார். பிரம்மா யாரு? விஷ்ணு பக்தன் இல்ல, இப்படி சிவபக்தனை மாத்திட்டார்ல. श्री बाबा कहते हैं, मैं बहुत जन्मों के अंत जन्म में आता हूँ. கடைசி உடல் சரீரம், அதுலயும் நான் கடைசியில வரேங்கிறார். अभी सबका विनाश होना ब्रह्मा द्वारा स्थापना किसकी? பிரம்மா மூலமாக ஸ்தாபனைன்னு எதை சொல்லப்படுது? இப்பொழுது அனைத்தும் விநாசம் என்று எதை சொல்லப்படுது? कलयुग की स्थापना तो कभी होती नहीं. கலியுக ஸ்தாபனை என்று சொல்வதில்லை. ஸ்தாபனா होती है सत्युग की संगम पर. ஸ்தாபனை என்பது சத்தியுகத்தின் ஸ்தாபனை எங்க நடக்குது? சங்கமத்துல. பாபா कहते हैं मैं आता हूँ संगम युग पर. பாபா சொல்ற, நான் வர்றது எங்க? சங்கம யுகத்தில். எத்தனை சங்கம யுகம் இருக்குது? பாபா வருது எந்த சங்கம யுகம்? கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம யுகம். தும் பிராமணோं के लिए சங்கம். பாருங்க, பிராமணர்களுக்கு இது சங்கம். சங்கமிக்கிறோம் இல்லையா எல்லாரும், அது பண்ணல. பாக்கி சப்கே லியே கலியுகம். மற்றவங்களுக்குலாம் இது கலியுகம். நம்ம எங்க இருக்கிறோம்னு கேட்டா டான்னு சொல்லிடுவோம். மற்றவங்களாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா கலியுகம்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் பாபா சொல்ற, சங்கம யுகத்தை கல்ப மரத்துல எங்க காட்டப்படுது? வேர் பாகத்துல. கண்ணுக்கு தெரியாம மண்ணுக்கு அடியில வேர் ஏன் புதைஞ்சிருக்குது? குப்தமான யுகம் எது? சங்கம யுகம். அதே நேரம் அவ்வளவு உறுதியானது. வேர் எவ்வளவு உறுதியா பிடிக்குதோ அவ்வளவு பெரிய மரமும் எப்படி நிக்குது? இப்போ மறைமுகமான குப்த யுகம் இது அப்படிங்கிற அர்த்தம் பாபா சொல்லியிருக்கார். तुम बच्चे जानते हो ये तो विचित्र चीज है. பாபா சொல்றாங்க, பாருங்க, ஆத்மா எவ்வளவு கார் இருள்ல இருந்து எப்படி வெண்மையாகுது. இந்த சித்திரங்கள்லாம் பாருங்க, விசித்திரமானதுங்கிறாரு. கிருஷ்ணா तो छोटा बच्चा वो तो कुछ समझा ना सके. कृष्ण की आत्मा भी भिन्न नाम रूप में इनमें समझ रही है. சின்ன ஆத்மா கிருஷ்ணருடைய குட்டி குழந்தையில இந்த ஞானம் கொடுத்தா அதுக்கு புரியுமா? அதே கிருஷ்ணருடைய ஆத்மா பிறப்பு இறப்புல வந்து கடைசியில நாம ரூபம் எல்லாமே மாறி இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்ரீ பாபாவுடைய ஞானத்தை அதே ஆத்மா புரிஞ்சுக்குது. अंतिम जन्म கிருஷ்ணருடைய अंतिम जन्म எது? பிரம்மா. श्याम सुंदर भी कहते हैं ना. அவர் என்ன சொல்லப்படுது? श्याम सुंदरன்னு சொல்லப்படுது. अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, बाप दादा के समान निरहंकारी और निराकारी बनना है, सबकी सेवा करनी है. பாப் தாதாவுக்கு சமமாக நிரகங்காரியாகவும் நிராகாரியாகவும் ஆகி அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். सेकंड पॉइंट, मुक्ति जीवन मुक्ति के लिए पवित्रता की राखी बांधनी है, ज्ञान चिता पर बैठना है. முக்தி ஜீவன் முக்தி அடைவதற்காக தூய்மையினுடைய ராக்கியை அணிந்து கொள்ள வேண்டும், ஞானச் சிலையில் அமர வேண்டும். वरदानम, पावरफुल ब्रेक द्वारा सेकंड में व्यक्त भाव से परे होने वाले अव्यक्त फरिश्ता व अशरीरी भव. பவர்ஃபுல் பிரேக் மூலமா ஒரு செகண்ட்ல இந்த உலகாய கருத்துகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு கடந்து செல்லக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா மற்றும் அஷரீரி ஆகுங்கள்.
चारों ओर आवाज का वायुमंडल हो, लेकिन आप एक सेकंड में फुल स्टॉप लगाकर व्यक्त भाव से परे हो जाओ. நாலா பக்கங்களிலும் பாபா சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சப்தம். ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட்ல புல் ஸ்டாப், புள்ளி வைத்து பிரேக் போட்டு அந்த சப்தத்தோட அந்த ஸ்திதியிலிருந்து கடந்து செல்லுங்கள். ஆவாசே பரே ஹோ ஜாவோங்கிற. एकदम ब्रेक लग जावे तब कहेंगे अव्यक्त फरिश्ता व अशरीरी. சப்தமா இருக்கு, ஒரு செகண்ட்ல நீங்க பிரேக் போகணும்னு நினைச்ச மாத்திரத்துல பிரேக் விழுந்துடணும். அப்பதான் உங்களை சொல்ல முடியும் அவ்யக்த ஃபரிஷ்தா அஷரீரி என்று. அபி இஸ் அபியாஸ் கி போத் அவசியக்தா ஹை. இப்போ இந்த அபியாசம் மிக அவசியமானது. கியூங்கி அச்சானக் பிரகிருதிக்கு ஆபத்தாயானி ஹை. என திடீர் என்ற இயற்கையின் ஆபத்துகள் ஏற்படுகிறது. உஸ் சமை புத்தி ஒரு கஹாம்பி நகி ஜாவே. அந்த நேரத்துல உங்க புத்தி வேற எங்கேயுமே அலைப்பாயக்கூடாது. பஸ் பாபா அவர் மே. இந்த பேப்பர்லாம் வர இருக்கு நமக்கு, அதான் பாபா சொல்றாரு. திடீர்னு என்ன நடந்தாலும் சரி, நான் பாபா, அவ்வளவுதான் சாரம், பிரேக் போட்டுணுங்கிறார். இங்க அப்படி அங்க அப்படி எதுவுமே சிந்திக்க கூடாது. புத்தி கோ ஜஹா லகானா சாஹியே வஹா லக் ஜாவே. எங்க புத்தியை கொண்டு போய் இணைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இணைஞ்சிடணும். इसके लिए समाने और समेटने की शक्ति चाहिए, तब उड़ती कला में जा सकेंगे. அப்போ அப்படி நம்ம புத்தியை அங்க கொண்டு போய் பிரேக் போட்டு நிறுத்தணும்னா அதுக்கு 2 சக்திகள் தேவை. எது? ஒன்று தன்னடக்கும் சக்தி, இன்னொன்னு கரைக்கும் சக்தி. அப்பதான் நீங்க பறக்கும் கலையில் செல்ல முடியும். स्लोगन, खुशी की खुराक खाते रहो तो मन और बुद्धि शक्तिशाली बन जाएगी. குஷி என்ற டானிக்கை அருந்தி கொண்டே இருங்கள், அருந்துங்கள், மனம் புத்தி சக்திசாலி ஆகிவிடும். குஷி ஜெய்சா குராக்கி நை. மகிழ்ச்சி, எவ்வளவு விஷயத்துல நம்ம நினைச்சு மகிழ்ச்சி அடையலாம். மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, நம்ம நோட் எடுக்கணும் இன்னைக்கு. பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அச்சா, மாதேஸ்வரி மம்மாவினுடைய வகுப்பு. உலகத்துல அநேக விதமான வழிகள் இருந்தாலும் பரமாத்மாவின் வழி மட்டுமே உயர்ந்த வழி. दुनिया में 3 प्रकार की मत, एक है मनमत, दूसरी है गुरुमत, तीसरी शास्त्रमत. உலகத்துல 3 வழி இருக்கு. ஒன்னு மன்மத்து, இன்னொன்னு குருமத்து, இன்னொன்னு சாஸ்திரமத். மாமா சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். மன்மத், குருமத், சாஸ்திரமத். பாபா சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்களையும் இந்த வழி என்ன ஆயிட்டுது, இழுத்துட்டு இல்லையா, இழுத்துட்டு இல்லையா. பாபா சொல்ற, இதெல்லாம் பரமாத்மாவோட வழின்னு சொல்ல முடியுமா? பாபா மாமா சொல்றாங்க, மனுஷி ஆத்மா की मत हुई परंतु देवताएं तो सर्वगुण संपन्न. தேவதையின் வழி கிடைத்தாலும் ஆனால் மனித வழிக்கு தான் புகழ் பாடப்படுது. மனுஷன், ஏன்னா இது மக்கள் ஆட்சி இல்லையா, பிரஜை மீது ராஜ்யம் நடக்குது இல்ல. தேவதைகளுடைய மகிமை சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூரன். உன்னை குருமத் சாஸ்திரமத்துக்கு ஜரூரத் नहीं. அவங்களுக்கு குரு வழியும் தேவையில்லை, சாஸ்திர வழியும் தேவையில்லை. அங்க மன வழியே இருக்க முடியாது. அங்க குருவுக்கு அவசியமே இல்லை. மாமா சொல்றாங்க, குரு கியா ஜாத்தா ஹை சத்கதி கேலியே. குருவை தேடி நம்ம எப்போ வருவோம்? சத்கதிக்காக தான். ஏன்னா சத்தியுகம் என்பது சத்கதியின் யுகம், ஜீவன் முக்தியின் யுகம் அது. அதனால குரு என்பது சத்கதி அடைவதற்காக தான்
தேடப்படுது. तो जो अधोगति में है वो गुरु कर सकते. யார் அதோகதியில் இருக்காங்களோ அவங்க தான் குருவை தேடுகின்றனர். பரந்து சத்தியுக் திரேதாமே அதோகதி நஹி ஹேனா. சத்தியுகா திரேதா யுகத்தில் அதோகதி கிடையாது இல்லையா? தோ வஹா குரு கர்ணைக்கு ஜரூரத் நஹி. அங்கே குருவை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. சச்சா குரு ஏக் பரமாத்மா. வாஸ்தவத்தில் உண்மையான குரு யாரு நமக்கு? பரமாத்மா தான் குரு. யார் நம்ம குருன்னு நினைக்கிறோம்? அநேக குரு இருக்காங்க. ஆனால் பாபா யாரு? சத்குரு. ஏன்னா பாபா சத்கதி கொடுக்கிறார். சத்கதினா என்ன? இந்த டிராமாவினுடைய கடைசி வரைக்கும் உள்ள நாலேஜ் கொடுக்கிறார் நமக்கு. உலகத்தில் எல்லாரும் பேரளவுக்கு குரு குருன்னு சொல்லுறாங்க. பாபா சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதியை அளிக்கக்கூடிய இந்த டிராமாவினுடைய அந்திம வரைக்கும் பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார். ஏன்னா குருனாலே தெரிஞ்ச உபதேசம் பண்ணுவாங்க இல்லையா? பாபா என்ன பண்றாரு? நமக்கு ஆதிமதிய அந்த ஞானம் கொடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, மனிதனால முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்கவே முடியாது. தேவதைகளாலையும் காண்பிக்க முடியாது. பாபா சொல்றாரு, எந்த ஒரு மூன்றாம் கண்ணுடைய மனிதனோ 4 புஜங்களை உடைய மனிதனோ இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தேவதைகள் கூட மனிதனிலிருந்து தான் தேவதை ஆகின்றனர். எப்படி மனித உடல், அதே போலதான் தேவதை. தேவதைகளுக்குன்னா 4 புஜங்கள் இருக்கும், 8 புஜங்கள் இருக்கும், 16 புஜங்கள்லாம் இருக்கும். அப்படி கிடையாது. தேவதைகள் என்றாலே 16 கலைகளிலும் நிறைந்தவர்கள் என்று சொல்லப்படுது. இப்பொழுது நமக்கு வழி யாரு காட்டுறா? பரம்பிதா பரமாத்மா மூலமாக வழி கிடைத்து வருகிறது. இப்போ இந்த ஒரு வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமா நம்ம நிறைய பலனை அடைஞ்சிருக்கிறோம். அதோட நிலை தான் எப்படி? கலியுகத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாபா ஒரே ஒரு சத்குரு ஜெகத்குரு சொல்லக்கூடிய வழியை நம்ம கேட்கணும். हम मनुष्य मत व गुरु मत पर नहीं है, हम चल रहे परमात्मा की मत पर. सभी आत्माओं परमात्मा जरूर श्रेष्ठ मत होगी. மனித வழியோ அல்லது குரு வழியோ நாம் நடப்பதில்லை. நாம் நடந்து வருகிறது பரம்பிதா பரமாத்மாவின் வழி. இந்த வழிதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிடமிருந்து சிரேஷ்ட வழி கிடைக்கின்றது. எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிடமிருந்து தான் என்ன கிடைக்குது? பரமாத்மாவுடைய வழிதான் சிரேஷ்டமான வழியை காண்பிக்குது. ஆகவே நம்ம யாருடைய வழிப்படி நடந்து வருகின்றோங்கிற நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டும். குரு யாரு, யாரை குருவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், யாரு குருங்கிற சம்பந்தத்தில் எப்படிலாம் பாபா நமக்கு வரார் குருவா, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். அச்சா, ஓம் சாந்தி. இப்போ நாம பாக்யசாலி ரதம், பிரம்மாவின் ரதம், அதில் நிராகார் சிவ பாபா எவ்வளோ நேர அகங்காரியாக வந்து பாப் தாதா எப்படி சேவா பண்ணுறார், அதே போல் நாமும் செய்யணும். இப்போ நாம் நிராகார உலகத்தில் ஒரு செகண்டில் பிரேக் போட்டு நான் ஃபரிஷ்தா, நான் அஷரீரி, இந்த உலகத்திலிருந்து எல்லா சப்தத்தை மறந்து கடந்து இப்போ நிராகார உலகத்துக்கு நம்ம போகலாம். ஓம் சாந்தி. பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட ஒருவரே ஒவ்வொருவரையும் காப்பாற்றுபவராக இருக்க முடியும். Only the one who is beyond birth and death can be the survivor of everyone.